ஹியோ. தேங்க்யூ மேடம். நீங்க நேச்சுரலாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. சில பேர் பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தோணும். உங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நான் கிளம்புறேன். பை. மேடம் சேஞ்ச். நோ இட்ஸ் ஓகே. இப்பதான் உங்களுக்கு நம்பர் ட்ரை பண்ண பிஸின்னு வந்தது. நீங்க எப்படி இங்க? சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஓ, கார் பார்த்து நின்னுட்டீங்களா? ஆமா. என்னங்க? தேங்க்யூ. துளசி, தமிழ் சார் வர வரைக்கும் நம்ம வெளியில போய் வெயிட் பண்ணுவோம். வா. இப்ப நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சதும் எதிர வந்து நின்னீங்க பாருங்க. அதான் நம்ம மனோசக்தி. நம்ம மனசுல ஆழமா ஏதாவது ஒண்ணு நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு முக்கியமா ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, இப்ப நீங்க ஃப்ரீ தான் நினைக்கிறேன். இல்லனா என் காரை பார்த்ததும் எதுக்கு நிக்க போறீங்க? சாரி மேடம், டீ சாப்பிட இல்ல பரவாயில்ல, நீங்க வண்டி எடுத்து வீட்டுக்கு போயிடுங்க. எனக்கு பைக் ரைட்னா பிடிக்கும்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் பைக்ல போறோம். நீங்க பைக் அப்படியே பறக்க விடுறீங்க. 100 கிலோமீட்டர் வேகத்துல வேணாலும் போங்க. நீங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்ல. ஒரு நிமிஷம் அண்ணா. அப்பா கிட்ட சொல்லிடுங்க. சாரு, வா போலாம் வா. என்னடி இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் அவர் வர காணோம்? அட்ரஸ் சரியா சொன்னியா இல்லையா? வேற எங்கேயாவது தேடிட்டு இருக்க போறாரு. அவசரப்படாம இரு. வரேன்னு சொன்னாருல்ல, கண்டிப்பா வந்துருவாரு. என்ன வண்டியை உருட்டிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க அவங்க என்ன வேகத்துல போறாங்கன்னு. இந்த மாதிரி பைக்ல உங்க கூட வர்றது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்ல போவாங்க. நான் அப்பவே டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு சொந்தமாக்க போறவர் கூட நானும் கண்டிப்பா பைக்ல போவேன்னு. கடவுள் நான் கேட்டதெல்லாம் கொடுக்கறாரு. தேங்க் காட். என்னாச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, வண்டி ஃபாஸ்டா ஓட்ட சொன்னல அதான். ஓ, நீங்க ஒன்றும் எனக்காக ஃபாஸ்டா எல்லாம் போக வேண்டாம். நீங்க வழக்கமா என்ன ஸ்பீட்ல போவீங்களோ அதே ஸ்பீட்ல போங்க. நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணா அங்க ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க போய் சாப்பிட்டு போலாம். சாரு, நான் இப்போ நீங்க ஒன்றும் பேச வேண்டாம். சாப்பாடு டைம் ஆச்சு, எனக்கும் பசிக்குது, நீங்களும் சாப்பிடணும். பசினால தான் உங்க முகம் வாடி இருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் கட் பண்ணி போங்க.
இங்க உட்காந்துக்கலாம். நான் நினைக்கவே இல்லை இன்னைக்கு இப்படி உங்க கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவேன்னு. மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க இன்னைக்கு என் கூட வருவீங்கன்னு நான். எக்ஸ்கியூஸ் மீ சார். நீ ஆர்டர் பண்ணு. ஓகே. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? உனக்கு பிடிச்சதை பண்ணிடு. ம். என்னாச்சு? சாரு, நான் உன்கிட்ட கோவம் வர மாதிரி நடந்துக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? இப்ப எதுக்கு அதெல்லாம்? இல்லை பரவாயில்ல சொல்லு. அதான் அன்னைக்கு பாத்தீங்களே, அழுவேன். அன்னைக்கு பார்க்ல பாத்தீங்கல்ல, என் அப்பா, என் அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன திட்டினாலும் திரும்ப கோச்சுக்கிட்டு அவங்கள திட்டிடுவேன். ஆனா நீங்க என் மேல கோவப்பட்டா என்னால இந்த கோவத்தை திரும்ப காட்ட முடியல. அழதான் முடியுது. சொல்ல தயங்காத. நீ இப்படி தயங்கி தயங்கி தான் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. சொல்லிடு தமிழ். சாரு, ஒன்றும் இல்லை சாரு. வாழ்க்கையில் நாம் நினைக்கிற விஷயங்கள் வேற, ஆனால் நடக்கிற விஷயம் வேற. இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் மாறலாம், நாமளே கூட மாறலாம். சாரு, நான் சொன்ன உடனே திரும்பி பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் பாருங்க. ஏன் என்னாச்சு? ஐயோ! இப்ப திரும்பி அந்த கார்னர் சீட்டை பாருங்க. பாருங்க, நம்மளை விட ஜூனியர்ஸ் அவங்க நமக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள லேஸ்ல விடக்கூடாது. வாங்க, சட்டுன்னு அவங்க முன்னாடி போய் நிக்க வேண்டாம். நீங்க என் பின்னாடியே வாங்க. வாங்க. ஓகே சார். எனக்கு ஐஸ்வர்யா ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கு உங்களை தான் பிடிக்கும். நிஜமாவா? என்ன அவளை பிடிக்குமா? சாரு, சாரிண்ணா, நான் வேண்டாம் தான் சொன்னேன். இவர்தான். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அத்தனாரையே கூட்டிட்டு வந்திருப்ப? சரி, இவன் தான் கூப்பிட்டான். நீங்களாவது அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் வருவேன்னு சொல்லிருக்கலாம்ல. அன்னினா பயமே இல்லாம போச்சுல. இருடா, பெரியப்பா கிட்ட போன் பண்ணி சொல்றேன். சாரு, நீ மட்டும் நான் மாமா கல்யாணம் பண்ண கூட்டு இருந்தேன். உங்களுக்கு ரூல்ஸ் எங்க ரூல்ஸா? நான் பஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஏண்டா, என்ன எதிர்த்து பேசுறியா? சாரு, ஐயோ உன் காதலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவளே நான் தான். ஞாபகம் இருக்கா? சாரி. என்னடா சாரியா? என்ன சாரி? என்ன எதிர்த்து பேசுறியா? மேடம் இங்க வச்சிடலாமா? அங்கேயே வச்சிடுங்க. நாம அங்க போய் உட்காந்துக்கலாம். வாங்க சார், வாங்க. போங்க. ஊரூராக போகும் மேகம் யாருக்கு சொந்தம்? நூறு நூறாக ஆசை சேரும் இடம் மாறி சேரும். இது நிழலோடு பேசும் நிஜமான பாசம் யார் அறிவார்? இது கரையோரம் மாடும் மணல் வீட்டில் ஈரம் யார் காத்திடுவார்? கொட்டிச் செல்லும் தேளை போலே விட்டு செல்லும் வலி என்னவோ. லாவண்யா, எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு? அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? இல்லை எனக்கு போதும், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அண்ணி, நீங்க வீட்ல கஷ்டப்படவே வேண்டாம். அண்ணனுக்கு 1/2 டம்ளர் அரிசி போதும். பாவம் லாவண்யா, நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க. எங்க அண்ணனுக்கு 1/2 மூட்டை அரிசி வைக்கணும். ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர் சாரு. எக்ஸ்கியூஸ் அதெல்லாம் மீ. ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்றேன். எங்க அண்ணன் ரொம்ப ஜாலி டைப். அவர் இருக்கிற இடமே கலகலன்னு இருக்கும். சாரு மட்டும்னா சேம் கரெக்ட் தான். 2 பேரும் கலக்கல் ஜோடி.
அண்ணன் ஃபோன். ஹலோ ஹலோ, நான் துளசி பேசுறேன். சொல்லுங்க துளசி, நான் லாவண்யா தான் பேசுறேன். தமிழ் சார் இருக்காரா? அண்ணன் ஒரு முக்கியமான வேலையில இருக்காரு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? அண்ணன் இப்ப பிஸியா இருக்காரு. நீங்க அப்புறமா பேசுறீங்களா ப்ளீஸ்? என்னடி பேசுனியா? அவர் இல்ல, லாவண்யா தான் பேசினாங்க. அவர் ஏதோ முக்கியமான வேலையா இருக்காரா, அப்புறமா பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி விடு, ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு. லாவண்யா பக்கத்துல இருந்திருப்பா, எடுத்து பேசிருப்பா. அப்புறம் எதுக்கு 5 நிமிஷத்துல வரேன்னு உங்ககிட்ட சொன்னாரு? வர முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளவு வருத்தம் இருந்திருக்காது. வரேன்னு சொன்னதுனால மனசு அவரை எதிர்பார்த்து. ஏய், என்ன இது? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அழற? எனக்கு இது சின்ன விஷயமா தெரியல தீபா. அவரை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கல. ஏய், ஏண்டி இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்க? ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும், அதான் அவரால் வர முடியாம போயிருக்கும். இதுக்கெல்லாம் எமோஷனல் ஆகாத. ஏன் இப்படி சென்சிட்டிவா இருக்க? அதுக்குள்ள தீபா, ஆரம்பத்துல இருந்து நான் எதுக்காகவும் ஆசைப்பட்டதில்லை. அப்படி ஆசைப்பட்டாலும் அது கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் வருத்தப்பட்டதும் இல்லை. ஏன்னா நான் ஒரு அன்லக்கி. ஆனா தமிழ் சார் விஷயத்துல நான் ரொம்ப மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். அதான். ஏய், லூசு மாதிரி பேசாத. தமிழ் சார் கண்டிப்பா உனக்கு தான். தைரியமா இரு. சார் பில் சார். சாப்பிடுறதுல ஸ்லோவா இருக்கீங்க, பில்லு கொடுக்கறதுல ஃபாஸ்டா இருக்கீங்க. நானே கொடுக்கறேன். எங்க வெளியே போனாலும் எங்க அண்ணன் தான் பில் பே பண்ணுவாரு. இந்தாண்ணா. சாரு விட்டுறாத, அவர் நம்ம வீட்டு மாப்பிள. புடி. சாரு கொடு, நான் பே பண்றேன். பரவாயில்ல மாப்பிள்ள சார், நானே பே பண்றேன். நிதிஷ், பக்கத்துல ஒரு நல்ல தியேட்டர் இருக்கு, சூப்பர் இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான், போலாமா? இவ்வளவு சீக்கிரம் வீட்டு பையன் போறோம். போர்டு தான் நடிக்கும். போலாமா? இல்லை சாரு, என்னால் வர முடியாது. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அவங்கள போய் பார்க்கணும். என்னண்ணா அவங்க அவ்வளவு ஆசையா கூப்பிடுறாங்க, வரமாட்டேன்னு சொல்றேன். பரவாயில்ல லாவண்யா, அவர் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட இருந்ததே பெரிய விஷயம். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சாரு, நான் வரேன். பை. என்னப்பா சொல்ற? திலகவதியா அப்படி சொன்னா? ஆமாம்மா, திலகவதி அம்மா தான் ரொம்ப அக்கறையோட சொன்னாங்க. அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? தமிழரசு தம்பி ஏற்கனவே துளசி மேல ஆசைப்பட்டு பொண்ணு கேட்டு வந்தது தானே. அப்ப இருந்த பிரச்சனையில ஒத்துக்க முடியாம போயிருச்சு. இப்ப என்ன குறை? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சே. நேரா அவங்க வீட்டுக்கு போய் பெரியவங்களை பார்த்து பேச வேண்டியதானே. இன்னும் என்னப்பா யோசிக்கிற? இல்லம்மா, துளசி ஆசைப்பட்ட மாதிரி இப்பதான் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்திருக்கா. படிப்பு தான் அவளோட லட்சியம், நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். தமிழரசும் நல்ல பையன்தான், நல்ல வேலையில இருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. பொதுவா அவங்க வீட்லயும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா துளசி படிப்பு முடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்களா? அது மட்டும் இல்ல, கல்யாண பேச்சுல இவ்வளவு நாள் இடைவெளிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. 6 மாசமோ 1 வருஷமோ போகட்டும். கல்யாணத்தை அப்புறம் கூட வச்சுக்கலாம். ஆனா தமிழ் தான் மாப்பிள்ளைங்கிறத இப்ப பேசி முடிவு பண்ணிடலாம்ல. படிப்பு பாட்டுக்கு படிக்கட்டும், காலேஜுக்கும் போகட்டும். சரிம்மா. அம்மா, துளசி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். துளசிக்கும் தமிழுக்கும் கல்யாணம்னு முடிச்சு போட்டது ஆண்டவன். அதை யாராலையும் மாத்த முடியாது.